الله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله ما بعد فيقول الله سبحانه وتعالى في محكم تنزيل الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها وما ربك بظلام للعبيد صدق الله العلي العليم. عن ابن عمر رضي الله تعالى عنهما أن النبي صلى الله عليه وسلم أمر بالزكاة الفطر قبل خروج الناس إلى الصلاة أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலானுடைய கடைசி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இன்று பிறை 29 ஆகிவிட்டது. நாம் ரமலானில் நோற்ற நோன்புகள் அவைகள் ஏற்கப்படுவதற்காக வேண்டி, அந்த நோன்புகளில் விடுபட்டிருக்கக்கூடிய தவறுகளை அடைப்பதற்காக வேண்டி இந்த ரமலானுடைய கடைசியில் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு கடமைகளில் ஒன்றுதான் ஜகாத்துல் ஃபித்ராக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை ஏன் கடமையாக ஆக்கினார்கள் என்று சொன்னால், ஹதீஸிலே தெளிவாக வருகிறது. ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி துஹ்ரத்தல் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸி வ துஅமத்தல் லில் மசாகீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை, இது நோன்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய வீணானவைகள், இந்த நோன்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறுகளுக்கு பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்ரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள். அதே போலதான் வத்துஅமத்தலில் மசாகீன், இன்னும் ஏழை எளியவர்களுக்குரிய உணவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எவ்வாறு நிறைவேற்றினார்கள், இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எப்போது கொடுத்திருக்கிறார்கள், இதனை எவ்வாறு கொடுக்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள், இது யார் யார் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்ற விடயங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை தான் எவ்வாறு நிறைவேற்றினார்கள் என்பதை புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை சாஅம் மின் தம்ரின் அவ் சாஅம் மின் ஷஈரின், ஒரு சா ஈத்தம்பலம் அல்லது ஒரு சா கோதுமையை கொடுத்து இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஒரு ஊரினுடைய என்ன பிரதானமான உணவோ அந்த தானியத்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எப்போது கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தையும் இந்த உம்மத்துக்கு சொல்லினார்கள். அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி கப்ல குரூஜின் நாஸ் இல ஸலா, மனிதர்கள் தொழுகைக்கு வெளியாகுவதற்கு முன்னதாக, பெருநாளுடைய தொழுகைக்கு வெளியாகுவதற்கு முன்னதாகவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். ஷவ்வாலுடைய தலைப்பை கண்டதிலிருந்து இந்த ஈதுடைய தொழுகை நிறைவேற்றப்படுவதற்கு முன்னதாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லீமாக இருந்தால் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டிலே எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைக்குமாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பெருநாளுடைய நாளிலே அவர்களுடைய அந்த துணிமணி, அவர்களுடைய அந்த சாப்பாடு, இந்த விடயங்கள் எல்லாம் போக, ஒரு மனிதனுடைய அவன் கொடுக்க வேண்டிய கடனும் போக,
மேல் மிச்சமாக அவனிடம் இருக்கிறது சொன்னால் அவன் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை அவன் நிறைவேற்றுவது அவனுக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதர பெரியார்களே, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் தன்னுடைய செலவீனத்துக்கு கீழால யாராவது இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் தானே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவு எவ்வளவோ என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு சா என்று சொல்லக்கூடிய சமயத்தில் 4 முத்துகள், ஒரு முத்து சாதாரணமாக 600 கிராம் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே 4 முத்துகள் என்பது 2.400 கிராம், அதாவது 2 கிலோவும் 400 கிராம் ஒரு தலைக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் பணமாக கொடுக்கலாமா என்று கேட்டால் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பணமாக கொடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த விதமான ஹதீஸும் இல்லை இதனை பணமாக கொடுப்பது சம்பந்தமாக. நபியுடைய சுன்னா இந்த ஜகாத்துல் ஃபித்ரை இதனை தானியமாகத்தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் நபியுடைய சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. சஹாபாக்களில் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபியுடைய காலத்தில் எவ்வாறு நான் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றினேனோ அதே போலதான் நபியுடைய வஃபாத்துக்கு பின்னாலும் நான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவேன். நான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரில் இது ஜபீபாக இருக்கலாம், அல்லது அக்கித்தாக இருக்கலாம், அல்லது தம்ராக இருக்கலாம், அல்லது ஷஈராக இருக்கலாம். இது போன்ற இந்த தானியங்கள் உணவுகளிலிருந்துதான் இந்த ஜகாத்தை நான் ஃபித்ரை நிறைவேற்றுவேன் என்பதாக சஹாபாக்கள் தெளிவாக சொல்லி காட்டார். எனவே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் பணமாக நிறைவேற்ற முடியாது. நாம் சல்லியாக எம்முடைய ஜகாத்துல் ஃபித்ரை நாம் கொடுக்க முடியாது. எம்முடைய ஊருடைய பிரதானமான எந்த உணவை நாம் உட்கொள்கிறோமோ அந்த அரிசியை தான் நாம் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்க முடியும். அந்த அரிசி அது எவ்வளவு விலை மதிப்புள்ள அரிசியாகவும் இருக்கலாம், நாம் வளமையாக உண்ணக்கூடிய அரிசியாகவும் இருக்கலாம், அல்லது அதை விட தரம் கூடியதாக இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் நாம் உண்ணக்கூடியது வளமையான சாப்பாட்டு அரிசியாக இருக்கிறது, நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கக்கூடியது நாம் கீரி சம்பா வாங்கி கொடுக்கிறோம் அல்லது பாஸ்மதியை வாங்கி கொடுக்கிறோம். இது பிரச்சனை கிடையாது, நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஏன் சதகாக்கள் கொடுக்கின்ற சமயத்தில் சிறந்ததை கொடுக்க வேண்டும், அதற்காக வேண்டி தாழ்ந்ததை நாம் கொடுத்து விடக்கூடாது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை யாருக்கு கொடுப்பது என்றால் இந்த குர்ஆனிலே ஜகாத் கொடுப்பதற்கு அல்லாஹ் 8 கூட்டங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த 8 கூட்டங்களில் உள்ளவர்களுக்கு தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரையும் நாம் நிறைவேற்ற வேண்டும். நாம் வளமையாகவே சிலருக்கு கொடுத்து கொண்டு இருப்போம். நாம் ஒரு 10 வருடம் 15 வருடம் நாம் தொடர்ந்து ஒரு ஆளுக்கே கொடுத்து கொண்டு இருப்போம். ஆனால் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ருக்கு கடமையானவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கொடுப்பதை தவிர்த்து இந்த ஜகாத்துல் ஃபித்ருக்கு தகுதியானவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஏன்னா காலகாலமாக ஒரே நபருக்கு நாம் கொடுத்து கொண்டே இருப்போம். அவரும் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பதும் கிடையாது, ஆனால் அவர்கள் தன்னுடைய ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தகுதியானவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நபர்களை நாம் தவிர்த்து இந்த ஜகாத்துல் ஃபித்ருக்கு யார் தகுதியானவர்கள் என்பதை இனங்கண்டு இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் நிறைவேற்ற வேண்டும். எனவே பெருநாளை கொண்டாடுவதற்கு முன்னா நாங்க பள்ளிக்கு வாரத்துக்கு முன்னதாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாம் நிறைவேற்றி விட்டு நாம் எம்முடைய தொழுகைக்காக வேண்டி வருவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் நோட்ட நோன்புகளை கபூல் செய்து இந்த பெருநாளுடைய தினத்திலே அல்லாஹ் தஆலா எம்முடைய நோன்புக்கான பரிபூர்ணமான கூலியையும் அடைந்தவர்களாக எம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.